ஸோ இந்த விளாக் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து tnbamல நடந்த ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நடந்த ஈவெண்ட் வந்து ஸ்லோ ரேஸு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 லேப் மாதிரி வச்சுருந்தாங்க. 4 லேப் இன் சென்ஸ் வந்து 4 டைம் வந்து செட்டாக பிரித்து வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேல ஆஃப் ரோட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோஸில் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காம வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த tnbamோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் கண்டிப்பாக. இதில் வந்து நிறைய இடத்துல வந்து சுற்றி வந்து சாங்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது பாடிட்டே இருந்தது. அங்கே ஆடியோ சிஸ்டம் டிஜே அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து வாய்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா எடுத்து போட்டால் கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் வந்துடும். அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் கொஞ்சம் இடையில வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். எனவே இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். Place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page. You ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. டே 1ல் வந்து அந்தளவுக்கு மேக்ஸிமம் ஈவெண்ட்ஸ் நடக்கல. ஒரு 2 ஈவெண்ட் என்னமோ நடந்தது. நாங்கள் வந்ததே லேட்டாகிறதுனால அதுக்கு அதிகமாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பைக் ரேஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை குரூப் கொஞ்சம் பேர், அப்புறம் அங்கங்கே வந்தவங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் மிங்கிள் ஆகிட்டு இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் எல்லாமே பேர் கொடுத்து வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ நம்ம டிஆர்கேவே ஏன்டா ஓட்டல, ஒயிட்டர்ஸை ஏன் ஓட்டல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸோ நம்ம ஒயிட்டர்ஸ்க்கு இன்னும் வந்து நான் கிராஷ் கார்டெல்லாம் எதுவுமே மாட்டாமல் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் எதனா கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிஆர்கே வந்து அடிப்படும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே வந்து நான் வந்து ஓட்ட வேணாம் அப்படின்ட்டு தான் மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பட் இங்கே வந்தோடனே வந்து எல்லாரும் ஓட்டுறதை பார்த்துட்டு சரி நம்மளும் ஒரு ஜாலியாக ஓட்டிக்கலாமோ அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன, எங்கிட்ட ரைடிங் கியர்ஸ்னு பூட்ஸ் எதுவுமே எங்கிட்ட இல்லை. ஸோ அதனாலே வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதில் நீ பேர் கொடுத்தாதானே உள்ளே சேர்த்திக்குவாங்க. அப்புறம் என்ன போயிட்டு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இப்படியே போய் பேர் கொடுத்துட்டு அப்படி போயிடலாம் வாங்க. ஓ அங்கே கொடுக்கணுமா பேர்? ஆமாம் அங்கே தான். யாரும் கிடையாது, இங்கே தான் இருக்காங்க. சரி போய் பேர் கொடுங்க. ஸ்பீக்கர் தாங்க இது. இந்த வண்டி பேர் என்னையா? ஏரோஸா? ஏராக்ஸ். ஸோ ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப் ஆஃப் கேல அவங்க பைக் வந்து ஓட்ட போகிறோம். ஏரோஸ். இதை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா ஸ்கூட்டி. டாப் ஸ்பீட்லாம் எவ்வளோ போகணுன்னு தெரியல இந்த வண்டி. அப்பா வேறு லெவலில் இருக்கே கம்ஃபர்ட்டு. கேஸ் வேறு மாதிரியா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, ஆனால் நல்லா இருக்குது. நம்ம தலைவர் வந்து போய் பேர் கொடுத்துட்டு வரன்ட்ருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரேஸ்க்கு வந்து கார்த்தி ப்ரோ வந்து ஜாயின் பண்ணுறாராம்மா. அதனால் அவர் போய் பேர் கொடுத்துட்டு போய் ரூமுக்கு போய் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஒயிட்டர்ஸ் இங்கே தனியாக அலோனாக நிற்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ மதியண்ணா, பிரேமண்ணா, அன்லக் ஜாக் ப்ரோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. நம்ம ரூமுக்கு போய் அவங்க அங்கே போய் பார்த்துக்கலாம் ப்ரோ. இந்த பைக் வந்து பாருங்கள் வேறு லெவலில் டார்க்கியாக இருக்குது. இதுக்கு ஃபியூல் டேங்க் வந்து கீழே சென்டரில் கொஞ்சம் யூனிக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸ்கூட்டிலே. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டு. இன்ஜின் வந்து ஸ்கூட்டியில் எப்போவுமே ஆஃப் செட்டாக இருக்கும்ல, இது வந்து சென்டரில் இருக்கும். தென் வந்து சஸ்பென்ஷன் 2 சைடு இருக்கும். ஸோ டிஸ்க் பிரேக்கோட வேறு லெவலுக்கு கேஷ். யமகா பிராண்டு சொல்லவா வேணும், வேறு மாதிரி இருக்கும். எங்கே நம்ம கார்த்தி ப்ரோ பேர் கொடுத்தாரு இல்லையா? ஒரு யாரும் தெரியுதா கேஷ்? டோம்ஸ் கேட்டேன். வேறு லெவலில் இருக்கா பைக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபை பண்ணியிருக்காரா. அடுத்து நம்ம டிஆருக்கு இந்த மாதிரி தான் மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஓகே கேஷ், இங்கே தான் நாங்கள் கிளம்பும்போது கண்டிப்பாக பண்ணுறோம். நம்ம S1000RR வருது பாருங்க கேஷ். BMW S1000RR மதியண்ணா. மதியண்ணா ஸ்லோ ரேஸில் கலந்துக்கிறாரா? ஏய் மதியண்ணா நிற்கிறாரியா? என்ன ஹெல்மெட்டா? அந்த அக்கா வராங்களாம்மா? அப்படியே அவங்க கூட போயிட்டு வந்துடுங்க. நான் அதுக்குள்ளே மதியம் நான் கண்டென்ட் எடுக்கிறேன். நீங்கள் ஓட்டுங்க. ரவுண்டு தான். அப்படியே அந்த ரூம் மாதிரி போயிட்டு ஒரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு இங்கே கீழே டவுனில் பின்னாடி ஏரியா வந்துக்கோங்க. ஃபஸ்ட் கியர் போட்டு வீலி பண்ணுங்க. ஓகே போகலாம். ஆல் குட். கியரில் இல்லை, ஒன்லி ரிவர்ஸ் கியர் மட்டும்தான். ஸோ ஓகே எஸ், நம்ம ஓட்டுறது அந்த அண்ணாட்ட தள்ளி விட்டாச்சு. நம்ம மதியண்ணா வந்து எஸ் S1000RR ஸ்லோ ரேஸில். மதி ப்ரோ நோ வீலி. ஓகே ஓகே ஓகே. மதியண்ணா ஏய்
ஓகே செகண்ட் வந்து ரேசஸ் போயிட்டுருக்கு. நம்ம கார்த்திகன் அவர் பல்சர் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். எஃப்செட்டு வேறு லெவல் பண்ண. ஃபேஸர் சூப்பராக வந்துருக்கு. வேறு லெவல் கைஸ். பாட்டு பங்கமாக போகிறாரு, மதியம் டான்ஸ் வராங்க. ஓகே கைஸ், வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வேறு லெவல் வைப்பாக இருக்குது. சரி போகலாமா? டென்ட்டுக்கு போகலாம். டென்ட்டா? கிரிக்கெட் எங்கே விளாட்றாங்க? அட இங்கே விளாண்டுருக்காங்களா? சரி வாங்க, அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். கீழே அண்டர்பள்ளி ப்ரோ. அது இல்லை, அது எக்ஸுக்கு அட்வென்ச்சர் வண்டிக்கு. இது ஆஃப் நான் டூரிங். இது சரி. இப்போ வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து முடிஞ்சிச்சு கைஸ். அடுத்து ஆஃப் ரோடு. ஸோ மதியம் பைக்கும் நம்ம பைக்கும் கிளம்புது. அங்கே மேலே கொண்டே ஒரு இடத்துல பார்க் பண்ணலான்ட்டு. மதியம் நாங்கள் போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. நம்ம போயிட்டு கிரிக்கெட்டை பார்த்துட்டு அப்புறம் கிளம்புவோம். அப்படியே போயிட்டு டென்ட்டுக்கு போகலாம் கைஸ். வண்டி இங்கே நிற்கிட்டோம். அவருங்க மதியம் என்ன அன்லக்கு பிரேம் ப்ரோ எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. ஓகே கைஸ், நாங்கள் பக்கம் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நீ எப்படியும் அவர் சொல்ல ஓட்ட மாட்டேன், நேரம் என் பக்கம் தான் வருவேன். எப்படி நேரம் பிடிச்சி இங்கே தான் வர போகிறேன், அங்கெல்லாம் போக மாட்டேன். ரேஸ் வேறு கேட்க. இல்லை தம்பிக்கு ஐடி ஆட்டாத வண்டிக்கு தம்பி டாமினர்லாம் தலை தட்டிடுவாங்களா, இன்ஜின் மாட்டிக்கும். இன்ஜின் உங்க இன்ஜின் இப்போ கையில் தூக்கி ஓடலாம் நீங்கள். பட் டிஎன்பேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மற்ற ஈவெண்ட் மற்ற பைக்கர்ஸ் இது மாதிரி குரூப் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து இந்த கேம்பஸ்க்குள்ளே வந்து இந்த ரெசார்ட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே பைக் எடுத்துகிட்டு போனாலே வந்து ஹெல்மெட்டோட தான் ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து இது மாதிரி ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ரைடிங் ஜாக்கெட்ஸ், ரைடிங் ஃபேண்ட்டு, அப்படி இல்லைன்னா வந்து நீ கார்டு, ஹெல்மெட்டு, க்ளவுஸ் இது எல்லாமே கம்பல்சரியாக இருந்தால் தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ் ரீசனுக்கு வச்சிருக்கனால கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் இருந்தோம். வேறு லெவல். பட் நான் நெக்ஸ்ட்டு டிஎன்பேமில் வந்து கண்டிப்பாக என்னோட ரைடிங் கியர்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்து டிஎன்பேமில் வந்து நம்ம இதில் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். ஒருத்தர் மட்டும் தான் ஃபுல் கியரில் இருக்கிறாங்க. ஷோல்டர் ப்ரொடெக்டரு, பின்னாடி பேக் ப்ரொடெக்டர், ஸ்பைன் ப்ரொடெக்டர் எல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் மட்டும் ஃபுல் கியரில் இருக்காங்க. ஓகே எஸ், ப்ரீஃபிங்ஸ் போயிட்டு இருக்குது. இல்லை இல்லை இது இருக்குது, ஸ்டாக்கு இருக்குது. இன்னும் சஞ்சாலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு ஹெல்மெட் மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க. ஹெல்மெட் ஜாக் போயிட்டு வந்துடுங்க. சோகேஷ் மதியம் நான் வந்து நம்ம பைக் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாராம். இப்போ அப்படியே ஆஃப் ரோடு ட்ரையில் ஓட்டி பார்க்குறேன். எனக்கு வந்து இன்னும் ஜாக் இன்னும் எடுக்கல கைஸ். ஜாக்கெட் எதாவது எடுக்காதனால நம்ம ட்ராக்கில் இறங்கல. மதியம் நான் போயிட்டு எல்லாம் ஷூட்லாம் போட்டு வராரு கைஸ். பார்ப்போம். லெட்ஸ் சீ இந்த ட்ராக் கைஸ். ரூட்டு பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு போ. மாஸ்டர்ஸ் சந்தோஷ் விகாஸ்
ஒரு பெரிய கண்டுபிடி வருதுங்க. இறங்கிட்டாரு. இதுதான் அவருக்கு டஃப்பாக இருக்கும். Come on. Come on, JAMSTER, நம்மளால முடியும். Come on, JAMSTER. Come on, Jami. பார்த்து. வா. Come on, Jami. லெஃப்ட்ல. Come on. வரலாம் சூப்பரே. வேற மாதிரி. போலாம். வேற லெவல் கை கொடுங்க. ஆனா அதெல்லாம் ஈஸி தான் ப்ரோ. சூப்பர். அதெல்லாம் ஈஸி தான். உளுந்து இதுல கண்டென்ட் இருக்கு. நீ உளுந்து கண்டென்ட் பயங்கரமா இருக்கு. நான் தான் சொன்னல டிராப் பண்ணுங்கன்ட்டு. இல்ல ஸ்லோவா டிராப் தான். அடி ப்ரோ வெயிட் பிடிக்கணும் ப்ரோ. அதான் மேட்டர். 200 கிலோ தாங்கி பிடிக்கணும். அதனால டிராப் பண்ணுங்க. தூக்கிட்டு ரெண்டாவது வாட்டி தான். ரொம்ப ஷார்ட் ஊத்தன்றாரு. ஆமா ப்ரோ ரொம்ப ஷார்ட் அது. நம்ம இப்படி போறோம் நினைப்பாங்க. இப்படி போறோம். 150 கிலோ இருக்குமா? 235. 235 கேஜி தூக்கி இருக்கேனா? அத எப்படி இதுக்கே கப்பு கொடுக்கணும் பாத்துக்கோங்க. இந்த கையில புடி, இந்த கையில இருந்து இந்த கை மாத்தி புடிச்சு ஆபாகமா தூக்கி நிறுத்தணும்ல. அதெல்லாம் கண்டென்ட் இருக்கு. அதுல